ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பிங்க பாருங்க, நானும் சேர்ந்து பார்க்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாத்தீங்களா? வீடியோ பார்த்ததும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருநெல்வேலி பேராயர் பர்னபாஸ் ஐயா தலைமையில ஒரு குரூப் திமுக ஒழிக. அதன் பிறகு நம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் ஏசுறாங்க, ஒழிக ஒழிகங்காங்க. இது என்னன்னே புரியல. இது நடந்து ஒரு 2 வாரம் இருக்கும். பேராயர் ஏன் அவர்களின் ஆதரவாளரை இப்படி ஒரு ரவுடிஸ் கேங் மாதிரி நடத்துறாங்க என்பது புரியல. சரி, இது இருந்துட்டு போட்டு, இவங்களோட நிலைப்பாடு இப்படி இருந்துட்டு போட்டு, இவங்களை வச்சு திமுகவுக்கு வாக்கு கிடைக்க போறது இல்லை. கிறிஸ்தவ மக்கள் 85% பேர் திமுகக்கு தான் வாக்களிக்காங்க. அது யாராலையும் மாற்ற முடியாது. பேராயர் சொன்னாதான் வாக்களிப்பாங்கன்னு இல்லை, பேராயர் சொல்லலைன்னா நிறைய பேர் வாக்களிப்பாங்க. பேராயர் சொன்னாதான் எல்லாம் கொஞ்சம் பேக் அடிக்கும். ஏன்னா பேராயருடைய பிஹேவியர் அப்படி இருக்கு. அங்க போய் நின்றுட்டு ஒரு ரவுடிஸ் கேங் மாதிரி பாத்தீங்களா வீடியோல எப்படி பண்றாங்க பேராயர்னு. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னு கேட்டுக்கங்க, முக்கியமான ட்விஸ்ட். சரி, நடந்தது நடந்துட்டு இப்ப ஏன் நீ வீடியோ பதிவிடுற இதை பத்தி அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எதுக்கு இந்த வீடியோ பதிவிடுறேன்னா, நம்ம பேராயருக்கு துரோகம் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த துரோகம் பண்றவனா கடுமையான தேவனுடைய கோபாக்கனே இறங்கும். அடுத்தவனுக்கு நம்ம துரோகம் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத சொல்லவே முடியாது. அப்படிப்பட்டதுதான் துரோகம். கூட பழகுறவங்களுக்கு நம்ம பண்றதும் பெரிய துரோகம். இப்போ இதை பத்தி ஏன் பேசுன்னு கேட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பேராயர் ஐயா DS ஜெய்சிங் ஐயாவுக்கு துரோகம் பண்ணாங்க. இப்படி பல பேருக்கு பேராயர் ஐயா துரோகம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு நம்ம தமிழக முதல்வர் திருநெல்வேலிக்கு வராங்க. முதல் நாளா ஐயாவை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட். நம்ம CM மு.க. ஸ்டாலின் ஐயாவை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காப்புல. யாரு? 2 வாரத்துக்கு முன்னாடி திமுக ஒழிகன்னு சொன்ன இதே பர்னபாஸ் பேராயர் ஐயா தமிழக முதல்வர் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்க்க அப்பாயின்மெண்ட் கேட்காங்க. உங்க நிலைப்பாடு என்ன ஐயா? இது நமக்கு ரொம்ப புதிரா இருக்குது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம், அதுல வீடியோல நிறைய வார்த்தைகள்லாம் வரல, அந்த லெவலுக்கு கீழ்த்தரமா பேசினாங்க. பேராயர் அவர்களும் பேராயர் கூட இருக்கிற கூட்டாளிகளும் சேர்ந்து திரும்பி நம்ம முதல்வரை பார்க்கங்கிறது எப்படின்னு தெரியல. நம்ம முதல்வர் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க, அது நமக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி பேராயர் அவர்களை நம்ப வேண்டாம். இந்த மாதிரி பேராயரோட திருநெல்வேலி திருமண்டல பேராயர் பர்னபாஸ் அவர்களை நம்ப வேண்டாம். இதே கூத்து தான் பண்ணாப்புல 2024 MP எலெக்ஷன்லயும். ஒரு கட்சி வேட்பாளரை கூட்டிட்டு ஓட்டு கேட்க போனாப்புல. ஒரு பேராயர் எந்த கட்சியும் சாராம இருக்கணும், அதான் பேராயருடைய வேலை. எதுக்கு உங்களுக்கு அரசியல்? உங்களுடைய நோக்கம் என்ன? அரசியலை நீங்க நோக்கி போறீங்கன்னா நீங்க தவறான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்ககிட்ட இந்த திருமண்டல மக்கள் மாட்டி கொண்டு முழிக்கிறாங்க, அது மட்டும் நிச்சயம். நீங்க ஒருத்தரை மிரட்டுறதுக்கு என்னனாலும் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட பேராயர் தான் இந்த பர்னபாஸ் பேராயர். அதாவது என்ன சொல்றது, எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப மோசமானவங்க. அதான் நம்ம பர்னபாஸ் பேராயர் ஐயா. அதுக்கு நான் எவ்வளவு கேரண்டினாலும் கொடுப்பேன். நீங்க இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா தமிழக முதல்வர் ஐயாவுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, தயவு செய்து இந்த மாதிரி பர்னபாஸ் ஐயா மாதிரி பேராயர்களை பார்ப்பதை நீங்க தவிருங்க. பார்த்தாலும் ஓகே, நல்லா இருக்கீங்களா, திருந்துங்க பேராயர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. பேராயர் ஐயா மனம் திரும்புங்க நாங்களே பல நாட்டி சொல்லிட்டோம். இனிமே தமிழக முதல்வர் ஐயா மனம் திரும்புங்கன்னு சொன்னாதான் நம்ம பேராயர் ஐயா மனம் திரும்புவாங்கன்னு நினைக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேராயர் ஐயாக்காகவும் திருநெல்வேலி திருமண்டலத்துக்காக, முக்கியமா திருநெல்வேலி திருமண்டலத்துக்காக எல்லாரும் பாரத்தோட பிரேயர் பண்ணுங்க. திருநெல்வேலி திருமண்டலம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல, அந்த லெவலுக்கு சீர்குலைத்து வைத்துள்ளார்கள் பேராயர் ஐயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை பை. தவறு இருந்தா மன்னிச்சுக்கங்க. பை.
இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.